நிறைய பேர் உங்களை சுற்றி இருந்தும் தனியாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். நிறைய பேர் சேட்னஸையும் டிப்ரெஷனையும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு நார்மல் ஹியூமன் எமோஷன். லைஃப்பில் ஏதாவது டிஃபிகல்ட்டாக நடந்தாவோ இல்லை ஒருத்தரை மிஸ் பண்ணினாவோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தாவோ சேடாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நார்மல். சில நேரம் அது ஃபியூ ஹவர்ஸ் இருக்கும், இல்லை ஃபியூ வீக்ஸ் கூட இருக்கும். ஆனால் லைஃப் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போவீங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் டிப்ரெஷனுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சில நேரம் எதுவுமே ஃபீல் ஆகாது, ஒரு எம்டினஸ் இல்லை ஒரு நம்னஸ் இருக்கும். முன்னாடி பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச மியூசிக், பிடிச்ச ஃபுட், பிடிச்ச பீப்புள், இது எதுவுமே இப்போ எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்காது. சில நேரம் மக்களுக்கு நடுவில் இருந்தாலும் கூட தனியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதில் ஃபன்னி பார்ட் என்ன தெரியுமா? வெளியிலேருந்து பார்க்குறவங்க நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நானும் அதை தெரிஞ்சுக்க தாங்க போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும். அதனால் சேட்னஸை இக்னோர் பண்ணாதீங்க. அதே நேரம் ஒவ்வொரு சேட்னஸும் டிப்ரெஷன் நினச்சி பயப்படவும் வேண்டியதில்லை. உங்களோட எமோஷன்ஸை கவனிங்க, உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஏன்னா அவேர்னஸ் தான் ஹீலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்போவுமே நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.